கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே வார்த்தை பேசுமடி. இனியும் மறைக்காதடி. அப்படியும் காதல் எனக்கு கொடுத்துடுடி. அதை நீ எப்போ கொடுப்பேன்னு தவிச்சிட்டு இருக்கேன்டி. தவிக்கிறேன்டி. ப்ளீஸ் இதுக்கு மேலேயும் தள்ளி போடாதடி. வெற்றி, நீ என்ன இந்த அளவுக்கு காதலிச்சியா? நீ என்னை இதை விட அதிகமா காதலிச்சேடி. அது எனக்கு நல்லாவே தெரியுமே. வெற்றி, எங்க அக்கா மாதிரி நீயும் இதை நம்ப மாட்டியோன்னு தான் உன்கிட்ட சொல்ல வேணான்னு மறைச்சிட்ட வெற்றி. நீ ஏன் உயிரடி நீ? நீ இந்த வார்த்தையை எப்ப சொல்லுவேன்னு தானடி உன்னை சுத்தி வந்த. நீ இதை சொல்ல மாட்டியான்னு தவம் கிடந்த. ஆனா எல்லாம் தெரிஞ்சும் என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைச்சிட்டியடி. யார் நம்புறாங்களோ நம்பலையும் நான் நம்பாம இருப்பேனாடி? என்கிட்ட சொல்லணும்ல. அபி, ஐ லவ் யூ டி. என்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடத் தொடங்கியதே. வெற்றி, ஐ லவ் யூ வெற்றி. என்ன சொன்ன? மறுபடியும் சொன்ன. ஐ லவ் யூடா வெற்றி. ஐ லவ் யூ so much. I love you டா. காதல் மழை காதல் கொண்டேன் 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 ஆவலை சுகம் வெல்லும் விரல் மெட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. என்னடி சும்மாவே ஐ லவ் யூன்னு சொல்றான்? ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐ லவ் யூடா வெற்றின்லாம் சொல்லுவேன்னு நினைச்சேன். இப்படி சும்மாவே சொல்றேன். கட்டி பிடிச்சிட்டு சொல்றது. சாருக்கு கட்டி பிடிச்சிட்டு சொல்லணுமா? கட்டி பிடிச்சிட்டு தானே பிடிச்சிடுமோ? நான் ரெடி தான். சீக்கிரம் ஓடி. இங்க வரேன் அண்ணி. இந்த டாடி அண்ணா, நான் அவனை விரும்புறேன். நீ என்னடி நடக்குதுங்க? நான் என்ன கேட்டேன்? நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன கட்டி பிடிச்சி லவ் பண்றேன்னு சொல்லுவான்னு பார்த்தா உங்க அண்ணன் கிட்ட போய் என்ன லவ் பண்றேன்னு சொல்றான்? ஆமா, இந்த டாடிக்கார அண்ணன் தான் எனக்கு இவ்வளவு நேரம் ஆறுதலா இருந்தான். அப்படி இருக்கும்போது என் அண்ணனை மறந்துட முடியுமா? அதான் இந்த டாடிக்கார அண்ணன் கிட்ட ஓடி வந்து நான் இவனை தான் காதலிக்கிறேன்னு என் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். ஓ யாருக்கு? சொல்ற டாடிக்காரண்ணா. நீ செம்ம ஆளுதான். உன் ஆள் வந்ததும் இந்த அண்ணனை காட்டி விட்டுட்டு நினைச்சேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆறுதலா இருந்ததுக்கு இந்த அண்ணன் தான் வேணும் ஓடி வந்திருக்க பத்தியா? எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி கிடைக்கும். உண்மையாவே இந்த தாடி என்ன கொடுத்து வச்சிருக்கணும் ஆளாக்கு.
போ, போய் என் மச்சானை கட்டி பிடிச்சு அவனுக்கிட்ட உன் காதல சொல்லு. ஓடு. ம், அது அது வந்து இல்லை வேணாம், எனக்கு வெக்கமா இருக்கு. நான் போறேன், நான் போய் தண்ணி பிடிக்கணும்ல, நான் போறேன். ஏய் பாலக்கு, என்னடா மச்சான் இந்த ஓட்ட ஓடுறான்? ம்? அவ காதல சொல்லிட்டாள, அது போதும் எனக்கு. இனிமே மேடமா நீ எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். துள்ளி குதிச்சுட்டா ஓடுறான். இருடி பிடிக்கிறேன் மச்சி. என் ஆளுக்கு தங்கச்சி ரொம்ப பாவம், கொஞ்சம் பார்த்து பிடி. ஏன்னா உன் பிடி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ பூ போல, அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா பிடி மச்சி. என் ஆளாக்கு தங்கச்சியா? டேய் எப்படா எப்படா ரெண்டு பேரும் செட் ஆனீங்க? ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு தானே இருந்தீங்க. இந்த அளவுக்கு அண்ணன் தங்கச்சி ஃபீலிங்கோட செட் ஆயிட்டீங்களே மச்சி. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, பார்க்க நல்லா தான் இருக்கு. என்ன கட்டி பிடிடினா ஓடி வந்து உன்கிட்ட நின்னுக்கிட்டு என்ன லவ் பண்ற நான் சொல்லிட்டு போறான். அவள உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன், நீ செய்கின்ற நாளில் வாடுகிறேன். உன் மௌனத்தில் ஆயிரம் பாட்டு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு. நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு. நிலவே நிலவே சரிகம பத நீ பாடு. அடி நான் இருந்தேன் உன் ஞாபகமாய், அருகில் நானும் தொலைவில் நீயும் இருந்தால் காதலது மனம் கேட்கும் கேள்வி. அடியே அபி டார்லிங், உன் காதலை சொல்ல வைக்கிறதுக்குள்ளார என்ன ரொம்ப படுத்தி எடுத்துட்டடி. உன்ன இப்பதாண்டி என் மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏய், நான் தான் உன் கனவுல வருவேன்னு நீ எப்போ தெரிஞ்சுப்ப, எப்போ புரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட உன் காதலை சொல்லுவேன்னு எத்தனை நாள் தெரியுமா என்கிட்ட இருந்த. நீயும் புரிஞ்சுக்கிட்ட, அது நான் தானே தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாவே காத்திருந்து கிடைக்கிற காதல் ரொம்ப சுகமானது தாண்டி. இப்போ என் மனசுக்கு அவ்வளவு சுகமா இருக்கு. என்ன நீயும் பக்கத்துல இருந்தா இன்னும் சுகமா இருக்கும். ஆனா மேடம் தான் வரமாட்டாங்களே, வந்தா நல்லா இருக்கும். வெற்றி, டேய் வெற்றி, உன் பேர் தெரியாம, உன் ஊர் தெரியாம, உன் முகமே தெரியாம இத்தனை நாள் உன்னதான் விரும்பிட்டு இருக்கேனா? எனக்கு இது தெரிஞ்சதுலேருந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க என் கனவுல வந்தவனும் என்னை நீ மறக்கடிச்சிருவியோன்னு நினைச்சேன். என் பின்னாடி சுத்தி சுத்தி என் மனசையே மாத்திருவியோன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில என் மனசுல இருந்தவனே நீ தானே நினைச்சதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டிவேட்டு டார்லிங், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ ஸோ மச். இப்போ உன்னை பார்க்கணும் பார்க்கணும் போல இருக்கு. வருவியா? வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா சார் வருவாரான்னு தெரியலையே. அடியே, இப்ப நீ என்னதானே நினைச்சிட்டு இருக்கான்? ஆமா, எனக்கு நல்லா தெரியும்டி. என் அப்படி செல்லமே, இப்ப நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? இப்ப அவ என்ன நினைச்சிட்டு இருக்கானா, என்ன பார்க்கணும்னு நினைப்பாளே. ஆமா, கண்டிப்பா என்ன பார்க்கணும்னு நினைப்பான். டே வெற்றி, இங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறத விட போய் நேரா போய் உன் ஆளை பாத்துரு. ஆமா, அதான் சரியா வரும். போய் பாத்துருவோம். நானும் அவள் லவ சொன்னதுல இருந்து அவகிட்ட பேசணும்னு ட்ரை பண்றேன். மேடம் வெக்கத்துல ஓடி ஓடி ஒளியறாங்க. இப்ப போய் கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிட வேண்டியதுதான். அடடா, மறந்தே போயிட்டேனே. மாறன் வேற வரேன்னு சொன்னான். இப்ப நான் போய் அவளை பார்த்தா மாறன் வந்து என்ன தேடிட்டு இருப்பானே. ஏ செல்லமே, உங்ககிட்ட லவ்வா சொல்லி உங்ககிட்ட பேச முடியாம இருக்கேடி. சரி, எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு. மாறன் வந்தது பேசிட்டு வந்து உன்னை உடனே பார்க்கறேன். அது வரைக்கும் என் அபி டார்லிங் இந்த வெற்றி மாமாக்காக காத்துட்டு இருப்பானோ.
இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தா, இப்போ காத்துட்டு இருக்க மாட்டாளா என்ன? லவ் யூ டி, லவ் யூ சோ மச் டி அபி. டே வெற்றி, இப்போ நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னை வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? உனக்கு தோணலன்னா என்ன, என்னவனை பார்க்க எனக்கு தோணுது. இதோ இப்பவே வர, நீ எங்க இருக்கேன்னு பார்க்கறதுக்கு. ஐயோ, ஆனால் வெற்றியை பார்த்தாலே வெக்கமா வருதே, எப்படி பார்க்கறது? வெற்றியை நம்ம பார்த்தா போதுமே, வெற்றி நம்ம பார்க்க வேணாம். போய் ஒளிஞ்சு நின்று என் வெற்றி டாலிங்க சைட் அடிச்சுட்டு ஓடி வந்துடும். அப்பாடா, நல்ல வேலை இங்க அபி மட்டும்தான் இருக்கா. வெற்றியும் கூட இருப்பானோன்னு நினைச்சிட்டேன். ஏற்கனவே வெற்றி நம்மள நிறைய திட்டான். இப்போ அபி கூட இருந்தானா நான் வந்து தொல்லை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கும் என்ன திட்டுவான். நல்ல வேலை அபி மட்டும் தனியா இருக்கா. சரி, நம்ம அவகிட்ட பேசிட்டு போயிடுவோம். இதுக்கு இடையில வெற்றி வந்தா மறுபடியும் என்ன திட்டுவான். அபி அபி, அட ஓமக்கட்டா, என்ன ஓமக்கட்டா, இந்த நேரத்துல நீ மாமா கூட ஜல்சா பண்ணிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். இங்க வந்து இந்த நேரத்துல இங்க வந்து நின்னுட்டு இருக்க. அபி, நீ இப்படி தப்பு தப்பா பேசாத, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ இந்த மாதிரி பேசக்கூடாது. நானு பேசக்கூடாது? சரி, நான் பேசுறேன், அப்ப நீ பேசு. இல்ல, நானும் பேசக்கூடாது, அது தப்பு. ஐயோ உமக்கட்டும், கல்யாணம் நீயும் பேசக்கூடாது, கல்யாணம் ஆகாது நானும் பேசக்கூடாது. அப்ப வேற யார் தான் பேசணும்? பேசாம அம்மா மிச்சத்தை பேச சொல்லாமா? ஐயோ இல்ல அபி, அவங்களாம் பெரியவங்க, அவங்களும் இப்படிலாம் பேசக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அடே ஊமக்கட்டும், பெரியவங்களும் பேசக்கூடாது, சின்னவங்களும் பேசக்கூடாது, கல்யாணம் ஆனவங்க பேசக்கூடாது, கல்யாணம் ஆகாதவங்க பேசக்கூடாது. அப்ப யாரு தான் பேசணும்? அபி, எனக்கு தெரியாது யாரும் பேசணும்னு. இப்ப நான் உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். நான் பேசட்டா என்கிட்டயா? சரி சொல்லுக்கா, என்ன? அபிமா, உனக்கு என் மேல கோவம் இல்லையா? கோவமா? உன் மேலையா? எதுக்குக்கா? நான் எதுக்கு மேல கோவப்படணும்? அபி, நிஜமாவே உனக்கு என் மேல கோவம் இல்லையா? ஐயோ ஊமக்கட்டா, நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும்? நீ அப்படி என்ன தப்பு பண்ண? நான் எதுக்கு உங்ககிட்ட கோவப்பட போறேன்? இல்ல அபி, நீ காலையில வெற்றி தான் உன் கனவுல வந்தவனு என்கிட்ட வந்து சொன்ன. நான் உன் மனசு நோக்கிற மாதிரி ரொம்ப பேசிட்டேன்ல, அதை நினைச்சு உனக்கு என் மேல கோவம் இல்லையா? ஓ அதுவா? அக்கா, நீ என்ன தப்பா சொன்ன? நீ சரியா தானே சொன்ன. சொன்ன விதம் தான் ஒரு மாதிரி இருந்தது, ஆனா நீ சொன்ன விஷயம் உண்மைதானே? இவருக்கு வெற்றி திடீர்னு என் கனவுல வந்தான்னு சொன்னா யார் தான் நம்புவாங்க? நீயே சொல்லு. அதை நீ நம்பல, அதனாலக்கா நீ நான் சொன்னதை பொய்ன்னு நினைச்ச. அக்கா, உன் இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் சொல்றது பொய்ன்னாக்கா நினைப்பாங்க. என்ன அது நீ கொஞ்சம் பக்குவமா சொல்லியிருக்கலாம். என்ன போயிட்டு நிறைய பொய் சொல்றேன்னு சொல்லிட்டேன். ஏ ஓமக்கட்டா, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் என்ன பொய் சொல்லியிருக்கேன்? இல்லடி, ஸ்கூல் இருக்கும் ஆனா லீவு தான் அப்படின்லாம் என்கிட்ட பொய் சொல்வாளா? காலேஜ் இருக்கும் அக்கா எனக்கு செமஸ்டர் ஹாலிடே விட்டுட்டாங்கன்னு என்கிட்ட நீ பொய் சொல்வாளா? அந்த மாதிரி இதையும் நினைச்சிட்டேன்டி. ஆனா நான் சொன்னது தப்புன்னு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது. வெற்றியும் சக்தியும் என்ன ரொம்ப திட்டாங்க தெரியுமா? ஆனா அவங்க திட்டதை நினைச்சு எனக்கு வருத்தம்லாம் இல்லை. ஏன்னா நான் பண்ணது தப்புன்னா உன் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டேன்ல. அபி சாரிமா. அச்சோ என் செல்ல அழகு அக்காவே, நீ சொன்னதெல்லாம் நினைச்சி நான் கோவலாம் படல, என் மனசு வருத்தமும் இல்லை. நீ சொன்னது உண்மைதான், அதை சொல்றல, சொல்ற விதம் தான் தப்பா இருந்துச்சு. அது நீ எனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்கலாம். ஆனா சரி, நீ என்னை விட குழந்தையாச்சே, உன்கிட்ட இதை எதிர்பார்க்க முடியுமா? நீ இப்போ நிறைய மாறிட்டு இருக்க, எனக்கு இதுவே சந்தோஷமா தான் இருக்கு. இனியன் மாமா உன்னை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருக்காரு. நான் மாறலாம் இல்லை, நான் எப்பவுமே உன் அக்கா தான், உன் அக்காவா தான் இருக்கேன். அப்படியா? நீ எப்பவுமே என் அக்கா தானா? ஆமா, இதுல என்ன சந்தேகம்? ஓ அப்ப நீ அக்கானா இந்த காட்டுல போட்டிருக்கே தாலி இது எதுக்கு? இது இது அவர் கட்டினதுல. எவரு? அபி சும்மா தெரியாத மாதிரி கேட்காத. என் புருஷன் கட்டினதுல. ஐயோடா, உங்க புருஷன் கட்டினதா? இப்பதான் எனக்கு அக்கான்னு சொன்ன, இப்போ உன் புருஷன்னு சொல்ற. உனக்கு நான் அக்கா, அவருக்கு நான் பொண்டாட்டில. இததான் உமக்கட்டா சொன்னேன், என் அக்கா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கான்னு. பாத்தியா, ஒரு பதவி வந்ததும் உனக்கு கொஞ்சம் பொறுப்பு வந்துருச்சு. இனியன் மாமாவோட பொண்டாட்டின்னு உனக்கு ஒரு பதவி கிடைச்சதும் கொஞ்சம் உன்கிட்ட பொறுப்பு வந்துருச்சு. இப்பெல்லாம் நீ கொஞ்சம் மாறியே இருக்கக்கா. இதே போல கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மாறிடு, இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி, அது உனக்கு என் மேல கோவம் இல்லைல்ல? உண்மையாவே கோவம் இல்லைல்ல? ஐயோ அக்கா, எனக்கு உண்மைதான் எந்த கோவமும் இல்லைக்கா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ மனசுலாம் எதுவும் வச்சுட்டு பேச மாட்டேன், எனக்கு தெரியும். நீ ஒரு குழந்தை போல எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. அப்படி இருக்கும்போது அவன் மேல கோவப்படுவேனா? சாரி அபி, நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நான் உன்னை புரிஞ்சுக்கலாம்ல.
இதுல நான் உனக்கு அக்கா வேற. நீ எனக்கு அக்கா மாதிரி இருந்து எனக்கு ஒரு விஷயமும் சொல்லி தர. ஆனா நான் ஒரே மக்கா இருக்கல. யார் சொன்னா நீ மக்கன்னு? நீ தானே கிளாஸ் டாப்பரு. அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் மக்கன்னு சொல்லலாமா? அது படிப்பலாம். ஆனா ஃபேமிலில நான் ஜீரோவால இருக்கேன். ஜீரோவாவா இருக்கு? அப்போ ஒன்றும் நடக்கலையா? ஓ சகனா, சகனா எங்கடி இருக்கா? ஐயோ அவர் கூப்பிட்டாரு. நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். நான் போறேன். ஏய் அக்கா, கேட்டதுக்கு மட்டும் சொல்லிட்டு போக்கா. நானே உங்ககிட்ட அண்ணிலேருந்து கேட்கணும்னு நினைச்சேன். என்ன உங்ககிட்ட பேச விட மாட்டேங்கிறாங்க. நடந்ததா இல்லையா அதை மட்டும் சொல்லுக்கா. ஐயோ நீ வேற இதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். மாமா கூப்பிடாருல, நான் போய் என்னன்னு பாக்குறேன். அவர் அப்போ குளிக்க போனாரு. நான் வேற உங்ககிட்ட பேசலான்ட்டு வந்தேன். அவர் குளிச்சுட்டு வந்து நினைக்கிறேன். நமக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும். நான் போறேன். இல்லைன்னா அவர் கோவப்படுவாரு. நான் போறேன். அடிப்பாவி ஊமக்கட்டம், இப்படி சிட்டா பறந்து போகுது. புருஷன் பேச்சுக்கு அம்பட்டு மதிப்பு. இததான் உமக்கிட்ட சொன்னேன் நீ மாறிட்டேன்னு. இல்ல இல்ல, நான் இப்போ உன் அக்காவா தான் இருக்கேன். என் அக்காவா இருக்கிறத விட இனி என் மாமா பொண்டாட்டியா இருக்க. இதான்க்கா உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மாறணும். மாறிடுவேன். விஷயத்தை கேட்கறதுக்குள்ள மாமா கூப்பிட்டுட்டானே, எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓமா கொட்டம், கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன். ஒருவேளை நடந்திருக்குமா இல்ல நடக்கலையா? ஓமா கொட்டா வேற ரொம்ப பயப்படுதே. அப்ப நடந்திருக்காம இருக்குமோ? இல்ல இல்ல, மாமா அப்படி விட்டு வர என்ன? அப்ப நடந்திருக்குமா? ஐயோ, இப்ப நடந்திருக்குமா நடந்திருக்காதா? ஓமா கொட்டா விடியட்டும். விடிஞ்சதும் உன்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் மண்டை வெடிச்சிடும். ஹாய் வெற்றி சார். அட வாங்க மாறன். என்ன மாறன் சார் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு வெற்றின்னா கூப்பிடுங்க. என்னங்க சார் நீங்க பெரிய எடுத்து பையன், உங்களை போய் பேச சொல்லி கூப்பிட்டா நல்லா இருக்குமா? இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். அப்படிங்களா சார்? சரி நீங்களும் என்ன சார்னு கூப்பிடுங்க, நானும் உங்களை சார்னே கூப்பிடுறேன். அட என்னங்க வெற்றி, நான் உங்களை எப்படி பேச சொல்லி கூப்பிடுறதுன்னு பாருங்கண்ணா. நீங்க என்ன சார் சொல்லி கூப்பிடுறீங்களா? அப்படிலாம் கூப்பிட்டு வைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் கூப்பிடுறது கூட நான் தகுதி இல்லாத. அட என்னங்க மாறன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சரி விடுங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. இருக்கு, ஏதோ இருக்கு. என்னங்க எல்லாமே நான்சிங்கா பேசிட்டு இருக்கீங்க? சரி அதை விடுங்க. உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும், கேட்கலாமா? ஏன் கிரியா? என்ன வெற்றி? ஆமா மாறன், உங்ககிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்து என்ன வந்து பார்க்க சொன்னனே, அதுக்கு காரணமே இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு தான். சரி அங்க வச்சு கேட்க முடியாது இல்லையா, அதனாலதான் பர்சனலா பேசலாமேன்னு இப்படி வர சொல்லியிருந்தேன். சாரிங்க, ஏற்கனவே உங்களை பார்த்து மீட் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சாரி மாறன், உங்களை ரொம்ப காக்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அட என்ன வெற்றி, சாரி அதுதான். இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்க காக்கலாம் வைக்கலாம். நீங்க சொல்லுங்க, இது கேள்வி நீங்க என்னங்க? கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. ஒன்னும் இல்லை மாறன், அன்னைக்கு அஞ்சலி ஒரு சில பிரச்சனைனால அப்படி ஒரு முடிவை தேடி பீச்சுக்கு வந்தா. நீங்க என்னத்துக்காக பீச்சுக்கு போயிருந்தீங்க? நீங்க என்ன ரீசனுக்காக பீச்சுக்கு போனீங்க மாறன்? அது அந்த வெற்றி பரவாயில்ல சொல்லுங்க மாறன். இல்லைங்க சும்மா காத்து வாங்கலாம் அப்படியே நடந்து போனா அப்படி பீச் பக்கம் போயிட்டேன், அதான் வேற ஒண்ணும் இல்லைங்க. எப்படி காத்து வாங்க பீச்சுக்கு போயிருக்கீங்க? ஏங்க போற வழியில எத்தனை மரம் இருக்கு, மரத்துக்கு கீழே உட்காந்தா கூட நல்லா காத்து வருமே. ஆனா காத்து வாங்கறதுக்காக பீச்சுக்கு வந்தேன்னு காது குத்துறீங்க பாத்தீங்களா? இது நல்லா இருக்குங்க மாறன். ஐயோ வெற்றி இல்லைங்க, உண்மையாதான், உண்மையாவே நான் காத்து வாங்கதான் பீச்சுக்கு போனேங்க. மாறன் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். நீங்க ஏன் பீச்சுக்கு போனீங்கன்னு நான் சொல்லட்டுமா? என்ன வெற்றி சொல்றீங்க? ஆமா மாறன், எங்க அஞ்சலி என்ன முடிவை தேடி பீச்சுக்கு வந்தாலும் அதே முடிவை தேடிதான் மாறன் சாரும் பீச்சுக்கு போனீங்க. ஆம் ரைட்? இது இது எப்படி உங்களுக்கு மாறன்? முழு விவரம்லாம் தெரியாது, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க எதுக்காக இந்த முடிவை கேட்கலாம்? உங்க லைஃப்ல என்ன ப்ராப்ளம்னு எனக்கு சொல்லுங்க, என்னால முடிஞ்ச உதவிய. மாறன் என்ன சொல்றீங்க? உங்க பேர் வெற்றி மாறனா? ஆமா வெற்றி, என் லைஃப்ல வெற்றிங்கிறதே இல்லை, அதனால அந்த வெற்றிங்கிற பேரை மொத்தமா என் வாழ்க்கையில இருந்து இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா? சாரி மாறன், ஆனா கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண பண்றேன் மாறன். நீங்க என்ன விஷயம் தேடிட்டு இருக்கீங்களோ அது வந்து மாறன் ப்ளீஸ் என்ன உங்க ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்களா? தயவு செஞ்சு என்கிட்ட கேட்கவோ பேசவோ தயங்காதீங்க. எதுவாக இருந்தாலும் ஓப்பனா பேசுங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், இப்படி நீங்களே சொல்லிட்டீங்க. என் மம்மி கிட்ட நான் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம எடுத்து கொடுப்பாங்க. என்கிட்ட ஒரு பிட்ட போட்டீங்க பாத்தீங்களா? அப்படிலாம் இல்லை வெற்றி,
சரிங்க வெற்றி, நான் கிளம்புறேன். மாறன் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வாங்க மாறன், உள்ள போலாம். இல்ல வெற்றி, வச்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட் ஆயிட்டல, வாயா.